மணிகண்டனை பற்றி தவறான அபிப்பிராயங்களை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மனசில் உருவாக்கலாம் அப்படின்னு மந்திரி சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நாரதர் வைகுண்டத்தில் நாராயணனை பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தர்ம சம்ரட்சணைக்காக மணிகண்டன் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. குருமூப்பனுக்கு தலப்பாரக்கோட்டையில பதவியை கொடுத்தது எல்லாமே பார்க்குறப்போ நீங்க கூட மகாபாரதத்துல கிருஷ்ணாவதாரம் எடுத்திருந்தப்போ அக்ரூரருக்கு எப்படி அருள் புரிஞ்சீங்களோ அதை பார்த்த மாதிரியே இருந்துச்சு, அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லவும் நாராயணனும் இங்க ரெண்டு பேரும் லட்சியங்களும் ஒண்ணுதானே, வழிகள் வேற மாதிரி இருக்கலாம், நிகழ்வுகளாகட்டும் கதாபாத்திரங்களாகட்டும் இது எல்லாமே கூட மாறலாம், ஆனா காரணம் ஒண்ணுதானே, அதோட பலன்களும் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களோட அபாரமான லீலைகளோட கரையை யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. தன்னுடைய நண்பர்களை மணிகண்டன் வரவேற்றார் இல்லையா, அது எப்படி இருந்தது தெரியுமா? நீங்க கிருஷ்ணாவதாரத்துல குசேலனை எப்படி வரவேற்றீங்களோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், மணிகண்டன் பிறந்திருக்கிறது சிவ அம்சத்திலையா இல்ல நாராயண அம்சத்திலையா அப்படின்னு கேட்டதும் சிவ நாராயண அம்சத்துல பிறந்திருக்காருன்னு தெளிவாய்க்கோங்க. அடுத்த காட்சியில மணிகண்டன் அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க. அதுக்காக உங்களோட வந்துட்டு இருக்காரு. மணிகண்டன் சொல்றாரு, அரண்மனையில என் கூட நீங்க தங்கியிருந்த இந்த நாட்கள் எல்லாம் என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மனுவும், நாங்க இங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்புறோம்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. கண்ணனும், ஆமா நாங்க மனசே இல்லாம தான் இங்க இருந்து கிளம்புறோம். ராஜராஜனும், நீங்க திரும்ப எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம், எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் வாங்க அப்படிங்கிறாரு. பாக்கலாம் அப்படின்னு மனு சொல்லவும், அவோட உடல்நிலை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் கிளம்புறோம் அப்படின்னு கண்ணன் சொல்லவும், நீங்க திரும்பி வரக்கூடிய நாளும் சீக்கிரமா வரும் அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. கிளம்புறோம் அப்படின்னு அவங்க கிளம்பவும் இவர் அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த காட்சியில மகாராஜாவும் மணிகண்டனும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மகாராஜா சொல்றாரு, ஒரு குழந்தைய பிரசவிக்கும் போது ஒரு அம்மாக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விட ரெட்டிப்பு சந்தோஷம் எப்ப ஏற்படும் தெரியுமா, தன்னோட மகனை ஒரு மகானா உலகமே பாராட்டும் போதுதான் அப்படின்னு சொல்லவும், நீங்க சொன்னது சரிதான்ப்பா, அம்மா மேல ரொம்ப அதீதமான அன்பு வச்சிருக்காங்க, ஆனாலும் அப்படின்னு சொல்ல தயங்குறாரு. மகாராஜா என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னதும், நான் வெளியிடங்களுக்கு போகிற சுபமில்லா சில விஷயங்கள் என்னோட காதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னதும் ராஜா ரொம்ப அதிர்ச்சியாகி, அப்படி சொன்னவங்க யாரு, அப்படி என்னதான் சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாரு. லோகே பின்ன ருசி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வாழ்த்துறவங்களுக்கும் குறைவில்லாம தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், எவ்வளவு நல்ல விஷயங்களா இருந்தாலும் அதனையும் குறை கண்டுபிடிக்கிறது வழக்கம் தானே அப்படிங்கிறாரு மகாராஜாவும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ஜனங்களுக்கு ராஜாவுக்கு அப்புறமேல ஒரு அரசர் அரசாளத்துக்கு வேணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் தானே, அதுல எந்த தப்பு இல்லையே அப்படிங்கிறாரு. ஆமா தவறு எதுவும் இல்லை, பந்தள ராஜாவான என்னுடைய மூத்த புத்திரன் நீ தான் அடுத்தது அரியணை ஏற போற அப்படிங்கறதுல யாருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாரு. அரண்மனையில் சிலருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு மணிகண்டனும். நம்மளோட உப்பும் சோறும் சாப்பிட்டு அப்படி நமக்கு எதிராக நினைக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றதுல எந்த தப்பு இல்லையே அப்படின்னு மணிகண்டன் கேட்கவும், அதுல என்ன தவறு இல்லைன்னு சொல்ற, என்னோட முதல் மகன் நீ தான், உனக்கு அப்புறம் தானே ராஜராஜன், உலகம் முழுக்க எல்லாரும் தெரிஞ்சதானே அப்படிங்கிறாரு. உலகம் ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா மனுஷங்களோட மனசு ரொம்ப சின்னதா தானே இருக்கு, அதுல தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள்னு எல்லாமே நிறைஞ்சுதானே இருக்கு. ஆனா நல்லவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க, அவங்கள மாத்தக்கூடியவங்களும் வரத்தான் செய்வாங்க. ஆனா அது அரண்மனையோட அஸ்திவாரத்தை அஸ்தர் மாதிரி பண்ணிடக்கூடாது. இது எதுவுமே நீ பெருசா எடுத்துக்க வேணாம்ப்பா. மணிகண்டன் மாதிரி ஒரு தர்மவானோ மக்களுக்கு பிடித்தவனோ ஒரு சிறந்த வீரனோ திறமைசாலி யாரும் இருக்க முடியாது, அது தவிர வேற எதை பத்தி நீ யோசிக்க கூட வேண்டாம் அப்படிங்கிறாரு. இதை மகாராஜா கண் கலங்கிட்டே சொல்லவும், மணிகண்டனும் மகனோட பாசத்துல உங்களை எந்த வகையில குறை சொல்லவே முடியாதுப்பா அப்படின்னு அவர் வணங்குறாரு. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் மாதிரி உலகத்துல வேற எதுவும் கிடையாது, அது உனக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரி பந்தம் இனிமேல் ஏற்படுத்தவும் வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் கைகளை பிடிச்சுக்கிட்டு சொல்லவும், மணிகண்டனும் உங்க விருப்பப்படியப்பா அப்படிங்கிறாரு. உடனே மகனை அன்போடு கட்டி தழுவிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.